நீங்களும் உங்களுடைய உடல் உறுப்பும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஹெல்த்தியாக இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸில் ஹெல்த் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் இந்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி பேசிஸில் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக லைஃப்பில் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் கரெக்டான தூக்கம். இந்த தூக்கம் வந்து டெய்லி பேசிஸில் சராசரி மனிதனுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தேவை. இது ஏன் அப்படின்னா, நீங்கள் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கும்போது தான் உங்கள் உடம்புல டீடாக்ஸ் ப்ராசஸ் நடக்கும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றுறதுக்கான நேரம் இந்த தூங்கக்கூடிய நேரம் தான். நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் இதயத்தை தவிர மற்ற எல்லா ஆர்கான்ஸுமே தூங்கும் மீன்ஸ் உங்களோட உறுப்புகள் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதால உங்கள் ஆர்கான்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி பேசிஸில் 8 to 9 hours இல்லை 7 to 8 hours ஹெல்த்தியாக தூங்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி பேசிஸில் தலைக்கு குளிக்கணுங்க. நம்ம டெய்லி பேசிஸில் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஈரத்தோட பச்சை தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த குளியல் மட்டும் இல்லாமல் குடிக்கிறதும் தண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் 20 கிலோ இருக்கீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்னு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் கன்சப்ஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த வாட்டர் கன்சப்ஷன் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட் திங், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. நீங்கள் நிறைய கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து எடுக்காமல் நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன், மேக்ரோ நியூட்ரிஷன், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி ஃபைபர் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் உறுப்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி பேசிஸில் ஃபைபர் கண்டென்ட் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட்டை சாப்பிடுங்க. இது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஃபோர்த்து டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசிஸில் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாச்சும் வாக்கிங், ஒர்க் அவுட் இந்த மாதிரியான மசிலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் நிறைய செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. விமனாக இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 1 hour கார்டியோ ஒர்க் அவுட் செய்யுங்க. ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்டான தேவைப்படுது. ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒரு நியூ லேர்னிங் வந்து இருக்கணுங்க. உங்கள் கிட்ட ஏதாவது ஒரு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். டெய்லி பேசிஸில் புக்ஸ் படிங்க, இல்லை நிறைய ஸ்டோரிஸ் கேளுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ஆக்டிவ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் விமனாக இருக்கீங்க அப்படின்னா கால்சியம் ரிச் ஃபுட் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ உங்கள் போன்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸை டெய்லி பேசிஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் உடல் சரியாகணும் அப்படின்னா மற்றவங்க சொல்கிறது கேட்காதீங்க. உங்கள் உடம்புக்கு என்ன தேவைன்னு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை டெய்லி பேசிஸில் வீட்டிலேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக வெளியே சாப்பிட்றது வந்து கட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்க. அதுவே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே.